வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் அண்ட் லைட். 2-3 மாசமா என்னால் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, வேலைப்பளு ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும், இன்னொரு முக்கியமான காரணம் பிரபஞ்சம் எனக்கு மிக அரிதான பொக்கிஷமான விஷயங்களை படித்து புரிஞ்சுக்கிட்டு மற்ற விஷயங்களோட கனெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு ஒரு வாய்ப்பை, ஒரு கடமையை எனக்கு கொடுத்துருக்கு. அதில் தான் இப்போ என்னோட முழு ஃபோக்கஸும் இருக்குது. அதனால தான் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுல என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொதுவாக என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் சைடில் இருக்க சேனலிங் மெசேஜஸ் தான் எனக்கு மோஸ்ட்லி வழிகாட்டிட்டு வந்திருக்கு. லா ஆஃப் ஒன்னாக இருக்கட்டும், டொலார்ஸ் கேனல்ஸோட புக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் சைடில் ஹையர் டென்சிட்டி பீயிங்ஸ், உயர்நிலை ஆன்மாக்கள் மனிதர்களுடைய அந்த மூளை மூலமாக கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ண அந்த விஷயங்கள் தான் பேஸ் பண்ணி தான் என்னோட லேர்னிங் எல்லாமே இருந்தது. ஸோ இது மோஸ்ட்லி வெஸ்டர்னில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். ஏன்னா நம்மளுடைய அந்த பாரம்பரியம் லெமூரியன் கல்ச்சரில் நம்மளுடைய பாரம்பரியத்தில் வெஸ்டர்ன் சைட்லையும் கண்டிப்பாக இந்த சேனலிங் அப்படின்ற அந்த கான்செப்ட் இருந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் சித்தர்களுடைய நூல்கள்லாம் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தாலும், இப்போ இருக்க இந்த ஸ்டேஜில் ஏதாவது சேனலிங் நம்ம எப்படி வெஸ்டர்னில் சேனலிங் இருக்கோ அதே மாதிரி ஈஸ்டர்ன்லையும் சேனலிங் யாராவது பண்ணுறாங்களா அப்படின்ற அந்த தேடுதலில் அதோடைய விடையா பாண்டிச்சேரியில் ஞானாலயம் அன்பாலயம் அந்த ஆர்கனைசேஷனில் உயர்நிலை ஆன்மாக்கள் சேனலிங் பண்ணி நிறைய புத்தகங்கள் மற்றும் ஆன்மீக அந்த வழிகாட்டுதல்கள் நடந்துட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நான் அவங்களுடைய புத்தகங்களை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த ஞானாலயம் enlightenedbeings.org அதில் போய் பார்த்தீங்கன்னா, அதில் அவங்கள சேனலிங் மூலமாக கிடைச்ச அந்த கருத்துக்களை தொகுத்து புத்தகங்களாக போட்டிருக்காங்க. இப்போ லா ஆஃப் ஒன் பார்த்தீங்கன்னா சேனல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இந்த புத்தகங்கள் எந்த உயர்நிலை ஆன்மாக்கள் இல்லை தெய்வங்கள்கிட்ட இருந்து சேனல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூளை ஒளி ஒளி பிரம்மம் அந்த வாழ்வியல் அப்படின்ற இந்த புத்தகங்கள் எல்லாம் முருகப்பெருமானே நேரடியாக சேனலிங் பண்ணி எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் இந்த 4 புத்தகங்கள். அதை அவங்க வேதங்கள்ன்றாங்க. அதை தவிர கலியுக காவியம், ஆத்மாவின் சுயசரிதம், அந்த ஈசனின் சுயசரிதம், ஆகம வேதம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அகத்திய பெருமானுடைய வழிகாட்டுதல்ல சேனலிங் பண்ணி அவங்க தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமான அறிவியல் கருத்துக்களை மெய்ஞானத்தின் மூலம், அதாவது ஆன்மீகத்தின் மூலமா கனெக்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூளை அப்படின்ற இந்த புக்கு முருகப்பெருமான் சேனல் பண்ணி எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த புக்கை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கு. அதை ஒரு தடவை படித்தோடனே புரியாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 தடவை படித்தாதான் அதோடைய ஆழம் புரியும். அதுவும் இல்லாமல் ஒரு புக்கை படித்தோடனே முழு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடாது. ஒரு புக்கில் இருக்க விஷயத்தோடைய ஆன்சர் இல்லை கனெக்ஷன் இன்னொரு புக்கில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பசில் பீசஸாக அங்கங்கே நிறைய கருத்துக்கள் சேனலிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னுடைய கரண்ட் ஃபோக்கஸ் இந்த புத்தகங்களை படித்து, எல்லா புத்தகங்களையும் படித்து அதில் இருக்க அந்த கனெக்ஷனை புரிஞ்சுட்டு அதை மற்ற விஷயங்களோட மற்ற பேட்டர்னோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கரண்ட் ஃபோக்கஸ். அப்புறம் அந்த உயர்நிலை ஆன்மாக்களுடைய வழிகாட்டுதலோ இல்லை அவங்களுடைய அனுமதியோ கிடைச்சா அதை கனெக்ட் பண்ணி நான் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த enlightenedbeings.org அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எப்படி இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி கண்டிப்பாக படிக்கணும். அவ்வளோ ஈஸியாக புரியாது, நிறைய தடவை படித்தா தான் புரியும். நீங்கள் ஒரு டீமாக உங்களுடைய ஆன்ம பயணத்தில் இருக்கிற நண்பர்களோடு சேர்ந்து படிங்க. நான் இதை இயற்கையை தேடி சேனல்
கேள்விப்பட்டிருப்பீங்க. இயற்கை தேடி சேனல் நந்தினி அவங்களும் நானும் சேர்ந்து வந்து ஒரு டீமாக இந்த புத்தகங்களை படிச்சுட்டு வரோம். அவங்க வந்து படித்து அப்பப்போ அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்களை ஆல்ரெடி அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுடைய சேனலில் இயற்கை தேடி அப்படின்ற அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய புத்தகங்கள் பகவத்கீதையிலேருந்து ஞான கருத்துக்கள் அப்படின்னு நிறைய ஒரு சீரியஸாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. நீங்கள் அவங்களோட சேனலை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்தான். இந்த அன்பாலயத்திலிருந்து நடத்துகிற இந்த ஆத்மலிங்க பூஜையை பற்றி உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆத்மலிங்க பூஜை அகத்திய பெருமானுடைய நேரடி வழிகாட்டுதல்ல அவங்க சேனலிங் பண்றாங்க. சேனலிங் பண்ணி நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க. அந்த வழிகாட்டுதல்ல நடக்கப்படுற இந்த பூஜை, இந்த ப்ராசஸ் இது வரைக்கும் ஏற்கனவே 11 குழுக்கள் வந்து இதை முடிச்சிருக்காங்க. இந்த 12வது குரூப் தான் வந்து லாஸ்ட் பேட்ச். இது வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்குது. இந்த ப்ராசஸ்ல நீங்க பங்கு கொள்ளணும் அப்படின்னா வந்து அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை இந்த வீடியோவில் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஆத்மலிங்க பூஜைனா என்ன, அது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த பேக்ரவுண்டை இதோட நான் ஒரு ஆடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடியோ வந்து நேரடியாக அன்பாலயத்திலிருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அனுமதி வாங்கி நான் இப்போ இங்கே ஷேர் பண்ணுறேன். நான் இதை ஷேர் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுகம் மாற்றத்துக்கான மிகப்பெரிய பணியில் நம்ம எல்லாரும் பங்கு கொள்றதுக்குரிய ஒரு வாய்ப்பை வந்து இதை ஏற்படுத்தி கொடுக்குது. யுகம் மாற்றத்துக்கான பணியில் இது என்ன மாதிரி பண்ணுது அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த ஆடியோவை கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஜிஸ்ட் மட்டும் சொல்கிறேன். இந்த பூஜையில் பங்கு கொள்வது மூலமாக நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் மட்டும் அல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களுக்குரிய ஆன்ம முன்னேற்றம், அதை தாண்டி இந்த பூமியில் இப்போ நடந்துட்டு வர்ற இந்த யுக மாற்றத்தில் நாம் பங்கு கொள்றதுக்கான நம்மளுக்குரிய அந்த நம்மளோட ஒரு சிறு பங்களிப்பை கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதில் நீங்கள் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. அந்த குரூப்பில் வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா ப்ராசஸையும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நன்றி. அனந்த கோடி அன்புகள். ஆத்மலிங்க பூஜையோட தாற்பயம் என்ன, அது வழிபடும் முறை என்ன, அதோட பலன்கள் என்ன, அந்த பூஜையை நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்ற முழு விவரங்களை இந்த ஆடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாண்டிச்சேரியில் இறை அன்பு ஜெயந்தி அம்மை அப்படின்ற ஒரு அம்மையார் மூலியமாக தெய்வங்கள், ரிஷிகள், சித்தர்கள் என பல உயர் தெய்வங்கள் வந்து தினந்தோறும் காலையில் 3:30 மணிக்கு உரையாடி பல ஞான ரகசியங்களை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த அம்மையார் கடந்த 10 ஆண்டுகளாக தனக்கு கேட்கும் அந்த அசரீரியான செய்திகளை கேட்கும் வண்ணமே அப்படியே எழுதி வெளியிட்டுருவாங்க. அப்படி அவங்க வந்து பல புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வெளியிட்ட புத்தகங்களில் யார் யார் வந்து அருளுரையாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானார், சரஸ்வதி தேவியார், அகத்திய மகரிஷிகள், அப்படி பிரபஞ்ச ரகசியங்களும் நம்ம உள்மூளைக்குள்ளே பிரபஞ்சம் எப்படி ரகசியமாக இயங்குதுன்றதை பற்றிய முழு விவரங்களை அவங்க அப்படியே எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செய்திகளை புத்தகம் அல்லாத செய்திகளை வந்து ஆடியோ பதிவாக யூடியூப் சேனல் அன்பாலயம் அப்படின்ற யூடியூப் சேனலில் வெளியிட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு இந்த ஆத்மலிங்க பூஜைன்ற வழிபாட்டு முறையும் நமக்கு இந்த மாதிரி அந்த இறையன்பு ஜெயந்தி அம்மையின் வாயிலாகவே நமக்கு கிடச்சிருக்குது. அதோட முழு விவரத்தை இப்போ பார்க்கலாம்.
சத்குரு ஸ்ரீ அகத்திய மகரிஷிகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப மூத்த ஆன்மா. எப்படி இந்து தாற்பயத்துப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் பல பிறவிகள் உண்டு அப்படின்றத வந்து பல சாஸ்திரங்கள் சொல்லுதோ, அதே மாதிரி அகத்திய மாமகரிஷி வந்து இந்த பூமி தோன்றின வெகு சில காலங்களிலே மனித ரூபம் எடுத்து அதுக்கப்புறம் பல பிறப்புகளை பார்த்து இறை நிலையை அடைஞ்ச மாமகான். அப்படி அந்த இறை நிலையை அடைஞ்ச மாமகானுக்கு வந்து பிரபஞ்சத்தின் இயக்கமானது வந்து ரொம்ப துல்லியமாக ஞான அனுபூதியாக கிடைக்குது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தெய்வங்களும் ரிஷிகளும் சித்தர்களும் பல பிறவிகளை எடுத்து அந்த பிறவிகளில் உயர்ந்து 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 பிரபஞ்சத்தினை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரபஞ்ச பேரறிவான இயக்கத்திற்கு உதவி செய்யும் வண்ணம் தங்களை மாற்றிக்கிறாங்க. அப்படி இந்த பிரபஞ்சத்தில் தெய்வமாகவும் ரிஷியாகவும் சித்தர்களாகவும் இருக்கும் மகான்கள் பூமியில் வாழ்கிற பூத உடல் கொண்ட மனிதர்களுக்கு உதவி செய்வது அப்படின்றது தான் தலையாய கடமையாக வச்சுருக்கிறாங்க. பல ரிஷிமார்கள் பல பணிகளை பிரிச்சுக்கிறாங்க. ஒரு ரிஷியானவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்ச இயக்கத்திற்கு உதவி செய்தால் மற்றொரு ரிஷியானவர் வேற ஒரு பக்கத்தில் வேற ஒரு இயக்கத்துக்கு உதவி செய்வார். ஏன்னா அந்த பிரபஞ்ச இயக்கத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களால பிரபஞ்ச இயக்கத்தோடு சேர்ந்து பணி செய்ய முடியும். அப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் பூமியில் வாழ்கிற அன்பு ஆன்மாக்கள்ன்ற பூத உடல் கொண்ட மனிதர்கள் தங்களது வாழ்வில் நிம்மதியை இழந்து உடலில் அதிகமான நோய்களை சுமந்து வாழ்கிற தருணங்களில், அதாவது இந்த பீரியடை கலியுகம்னு சொல்கிறாங்க. இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்த முடியாத வண்ணம் தன்னிச்சையாக ஒரு மனிதன் தானே முயன்று இறைநிலையாகிய தெய்வத்தோடு பிணைந்து இணைந்து தன்னை கரைத்து கொள்ளும் அந்த நிகழ்வு நடைபெறாத வண்ணம் பூமியில் இருக்கிற ஆன்மாக்கள் கஷ்டப்பட்டு வாழ்கிற அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு குருவாக, சத்குருவாக வந்து பணி செய்வது தான் சத்குரு அகத்திய மகரிஷிகளோட இறை பணி, அதாவது யுகமாற்ற பணின்னு ஐயா சொல்கிறாங்க. இந்த யுகமாற்ற பணியில் ஐயா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்ச பேரறிவின் காந்த ஆற்றல்களை பூமி கிரகத்துக்கு ஈர்த்து கொடுத்து இந்த பிரபஞ்சம் முழுக்க நஞ்சுகளாக கழிவுகளாக இருக்கிற எண்ணெய் பதிவுகளை நிவர்த்தி செய்து செயற்கை மின்காந்த அலைகளை குறைத்து ஆன்மாக்கள், அதாவது பூத உடல் கொண்ட அன்பு உள்ளங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த மனித உடல்கள் நோய்களை குறைத்து எண்ணம் சொல் செயலை நேர்கோட்டில் நிலைநிறுத்தி, அது என்ன எண்ணம் சொல் செயலை நேர்கோட்டில் நிலைநிறுத்தி அப்படின்னா, ஐயா சொல்கிறாங்க சத்திய யுகம்னு ஒரு யுகம் இருக்குது. அதாவது மனிதர்கள் எதனை சிந்திக்கிறார்களோ அதனையே சொல்வார்கள், எதனை சொல்கிறார்களோ அதனையே செய்வார்கள். இப்படி மனிதர்கள் வந்து எண்ணிய எண்ணங்களை சொல்லாக மாற்றி சொல்லை செயலாக மாற்றிய போது கர்ம வினைகள் அப்படின்ற எந்த ஒரு பாதிப்பும் வரலைங்களாம். ஸ்லோவாக நம்ம ஆசைகள்லாம் பெருக்க 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 அந்த எண்ணம் வந்து பலவிதமாக திரிஞ்சு அந்த எண்ணப்பதிவுகளில் எந்த எண்ணப்பதிவை எடுத்து சொல்லாக மலர்த்தி செயலாக செய்யணுன்ற அந்த சிந்தனை இல்லாமல், நேர்கோட்டு சிந்தனை இல்லாமல் தவறி போயிட்டோமா. அப்போ நம்மளை ஐயா வந்து இப்போ செதுக்குறாங்க. எப்படி செதுக்குறாங்கன்னா, எதை எண்ணுகிறோமோ அதை சொல்லாக சொல்லி அதை செயலாக செய்யும் பொழுது கர்ம வினை குறையும். சரி, அப்போ இதுக்கு இத்தனை நாளாக இருக்கிற கர்ம வினை என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஐயா வந்து ஒரு ஆத்மலிங்க பூஜை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பூஜை மூலிமா 2 விஷயம் நடக்குது. ஒன்று, ஐயாவோட யுகமாற்ற பணின்னு சொல்கிற இந்த பூமியில் வாழ்கிற அன்பு ஆன்மாக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து எப்படி மீண்டும் இறைநிலையை அடைவதற்குண்டான செயல்களை செய்து நல்ல உடல் கொண்டு நோயற்ற வாழ்வோடும் மன நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவாக நம்ம பூமியிலிருந்து மறைஞ்சு மீண்டும் இப்படி ஒரு பிறவியை மேற்கொள்ளாமல் அடுத்த படிநிலைகளுக்கு உயர்வது. இது ஒன்றுன்னா, பூமியை புனரமைக்கும் பணி அது 2. ஸோ இப்போ பூமி
எப்படி இருக்கோ அப்படி தானே இருக்கிற மனிதர்கள் இருப்பாங்க. பூமியில் எப்படி மனிதர்கள் இருக்காங்களோ அப்படி தானே பூமி இருக்கும். ஸோ அப்போது யுகமாற்ற பணினா ரெண்டையுமே சரி பண்ணணும். பூமியை சரி பண்ணால் மனிதர்களையும் சரி பண்ணணும், மனிதரை சரி பண்ணால் பூமியையும் சரி பண்ணணும். இது ஐயா தான் சரி பண்ணணுமா? ஐயா தவிர வேற செய்ய மாட்டாங்களா? ஐயா அந்த பேரறிவின் பிரபஞ்ச இயக்கத்தின் ஒரு பகுதியை நன்கு உணர்ந்து அதனை தேர்ச்சியாக செய்வதால் அந்த பணி ஐயாவுக்கு இருக்குது. அப்படி ஐயா கொடுத்த ஒரு பூஜை தான் ஆத்மலிங்க பூஜை. இந்த பூஜையில் நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பூஜையோட சிஸ்டம் என்ன? ஃபஸ்ட்டு முதல் 48 நாட்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற பூஜா ஸ்டோருக்கு போய் கல்லால் ஆன ஒரு சிறிய சிவலிங்கத்தை வாங்கிட்டு வந்து நம்ம இல்லத்தில் வச்சு பூஜைக்க போகிறோம். 48 நாட்கள். இந்த 48 நாட்களும் ஸ்ரீ காலபைரவர் ஐயா வந்து நமக்கு வழிகாட்டுதலாக நிற்பாங்க. இறை அன்பு ஜெயந்தி அம்மா மூலியமாக இந்த பூஜையை மேற்கொள்ளும் அன்பு உள்ளங்களுக்கு தினம்தோறும் ஒரு அருளுரையை வழங்க சொல்லி ஐயா 48 அருளுரை கொடுத்துருக்குறாங்க. இந்த பூஜையை எப்படி செய்யணும்? பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் செய்யணும். எந்த நேரத்தில் செய்யணும்? ஒரு நாளில் சூரிய உதயம்ன்ற அந்த பர்டிகுலர் டைமில் 24 நிமிஷம் செஞ்சால் போதும். எப்போ என்னால் சூரிய உதயத்தில் செய்ய முடியாது, சூரிய அஸ்தமனத்தில் செய்யலாம். இது ரெண்டும் சிறப்பான டைமுன்னு ஐயா சொல்கிறாங்க. இது ரெண்டுலேயும் செய்ய முடியாது அப்படின்னா ஒரு நாள் எந்த ஒரு நேரத்துலையும் செய்யலாம். பட் இது 2 நேரத்தில் சூரிய உதயம் ரொம்ப டாப், சூரிய அஸ்தமனமும் டாப். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சிறந்த பலனை கொடுக்காது, ஒரு ஆவரேஜான பலனை கொடுக்கும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி ஒரு நாளைக்கு வெறும் 24 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமா? எத்தனை நாளுக்கு? ஸ்ரீ காலபைரவர் ஐயா நமக்கு வழிகாட்டுற மாதிரி நம்ம பூஜைகளை மேற்கொண்டு 49வது நாள் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே 49வது நாள் திருவண்ணாமலைக்கு நேரில் வந்துடணும். நேரில் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு சிறு நிகழ்ச்சி நடத்தி சத்குரு அகத்திய மகரிஷிகளோட ஆத்ம லிங்கங்களை வந்து உங்களுக்கு அருளாக வழங்கப்படும். 108 லிங்கங்களை வந்து ஒரு டேபிளில் வச்சுருவாங்க பூஜைகளை நிறைவு செய்து. அதில் வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்குள்ளேயும் சத்குரு ஐயா அகத்தியரோட ஆத்ம துகள் பிரதிஷ்டை ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உயர் தெய்வங்கள் எனப்படும் ஏழுமலையான், சரஸ்வதி தேவியார், ஆதிசிவனார், ஆதிசக்தி, ஆஞ்சநேயர், ஹயக்ரீவர், ஸ்ரீகிருஷ்ணர், காலபைரவர், ஸ்ரீ ஐயப்பன் அப்படின்னு 12 தெய்வங்களோட ஆற்றல்களும் ஒவ்வொரு லிங்க ரூபத்திலையும் பிரதிஷ்டை ஆகிருக்கும். 108 சிவலிங்கங்களில் ஐயாவோட ஆற்றல்கள் முழுமையாக எல்லா லிங்கங்கள்லையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிவலிங்கங்களையும் வெவ்வேறு தெய்வத்தோட ஆற்றல்களும் அதில் பிரதிஷ்டை ஆகிருக்கும். இது நாள் வரை நீங்கள் பிறவி எடுத்து பல பிறவிகளாக நீங்கள் எந்த தெய்வத்தோடு பூரண தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வங்கள் உங்களை வழிநடத்தி எந்த லிங்கத்தை நீங்கள் தேர்வு செய்யணும்னு சொல்லி உள்ளிருந்து ஒரு உணர்வு ஏற்படுத்தி அந்த லிங்கத்தை நீங்கள் தேர்வு செய்து எடுத்து நீங்கள் வச்சுருக்கிற சிவலிங்கத்தோடு சேர்த்து வச்சு படத்தில் நீங்கள் கொடுத்துருப்பாங்க, 2 மணி நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட சிவலிங்கத்தையும் சத்குரு அகத்தியர் ஐயாவோட சிவலிங்கத்தையும் ஒன்று சேர்த்து பக்கத்தில் ஆவுடை பகுதிகள் ஒன்றை ஒன்று தொடும் வண்ணம் வைத்து சமன் செய்து ஒரு மஞ்சள் நூலுனால் வந்து 9 முறை சுற்றி கட்டிடணும். 49வது நாள் இப்படி நீங்கள் 49வது நாள் இப்படி நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது சத்குரு அகத்திய ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் என்னுடைய சிவலிங்கத்தை அதாவது ஆத்மலிங்கத்தை தங்களோட ஆத்மலிங்கத்தோடு சேர்த்து பிணைத்து 9 முறை நூலினை சுற்றி இணைக்கிறார்களோ அவர்களோட கர்ம வினை பதிவுகள்னு சொல்லப்படுற நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டு ஒரு நேர்த்தியான நிம்மதியான வாழ்க்கையை நடைபெற விடாமல் தடையாக இருக்கிற அந்த கர்ம வினை பதிவுகளை தன்னோட ஆற்றல் மிக்க காந்த சக்தி மூலியமாக அதனை குன்ற செய்து இந்த பதிவுகளினால் ஏற்பட்ட கழிவுகள் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு ரத்தத்தில் பல கழிவுப் பொருட்கள் இருக்குங்களாம். அது ரத்தம் சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு சில ஆற்றல் வேண்டும். இந்த ஆற்றலுக்கு நம்ம கர்ம வினை பதிவுகள் தடையாக இருக்கும். ஸோ ஐயா நமது சிரசில் வந்து அவர் நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது இந்த பதிவுகளையும் நீக்கி அந்த பதிவுகள்னால் வர்ற அந்த கழிவுகளையும் நீக்கி கழிவுகள்னால் இந்த ரத்த சுத்திகரிப்பு இல்லாமல் இருக்கிற நிலையும் நீக்கி நமக்கு நோய் வாயிலிருந்து விடுதலையும் நித்திய ஆனந்த மகிழ்ச்சியான வாழ்வையும் தர்றதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நம்ம சத்குருநாதர் வந்து மேலும் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த பணியை வந்து தான் மட்டும் செய்யலை, இந்த பணி செய்வதற்காக எந்த சிரசில் நான் போய் அமர்றனோ அந்த சிரசை நோக்கி
பல உயரிய தெய்வத்தின் ஆற்றல்களை நாம் ஈர்ப்போம். ஈர்த்து அந்த ஆற்றல்களையும் அந்த ஆன்மாக்கு கொடுப்போம். இந்த லிங்க பூஜையை செய்கிற ஆன்மாக்களுக்கு கொடுப்போம். அப்படி என்ன ஆற்றல்கள்லாம் வருது அப்படின்னா, முதல் 48 நாள் காலபைரவர் பூஜை செய்யும் பொழுது 54 தெய்வ ஆற்றல்களும், அடுத்து 2வது 48 நாள் பூஜை செய்யும் போது 54 சிவ ஆற்றல்களும் நம்மளோட சிரசில் காந்த சக்திகளை அதிகமாக கொடுப்பாங்களாம். அப்படி ஐயா சொல்லியிருக்கிற சில நாமங்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிதலுக்காக. ஒரு நாள் ஐயா வந்து சதாசிவனே போற்றின்னு சொல்லி வணங்க சொல்கிறாங்க. அன்றைக்கி சதாசிவன் அப்படின்ற ஒரு பெரிய ஆற்றல் நமக்கு கிடைக்குங்களாம். ஒரு நாள் வந்து கபாலீஸ்வரரே போற்றின்னு சொல்லி வணங்க சொல்கிறாருங்க. இன்னொரு நாள் வந்து விஸ்வேஸ்வரரே போற்றின்னு வணங்க சொல்கிறாருங்க. ஒரு நாள் வந்து சிற்பன்னரே போற்றின்னு வணங்க சொல்கிறாருங்க. ஒரு நாள் வந்து மார்க்கண்டேயரே போற்றின்னு வணங்க சொல்கிறார். இந்த மாதிரி 108 நாமங்கள் கொடுத்துருக்காரு ஐயா. நம்ம பூஜை வழிமுறைகள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள சேர்ந்ததுக்கப்புறம் முதல் 48 நாள் எந்த மாதிரி செய்யணும், அடுத்த 48 நாள் எந்த மாதிரி செய்யணும்னு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் எந்த தெய்வத்தோட நாமத்தை நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு அந்த லிங்க ரூபம் மூலிமா, வேறு படங்கள்லாம் வைக்க வேண்டாம், ஒரே ஒரு லிங்கம், அந்த லிங்க ரூபம் மூலிமா நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஐயா வந்து சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ரூபத்தை ஸ்ரீ குபேரரே போற்றின்னு இன்றைக்கி வணங்குங்க. அந்த குபேரர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஆற்றலை கொடுப்பார், என்ன மாதிரியான செயல்களை செய்வார்ன்ற ஞான விளக்கத்தையும் நமக்கு கொடுப்பாருங்க. ஸோ 48 நாள் ப்ளஸ் 48 நாளில் 108 சிவ ஆற்றல்கள் நம்மளோட சிரசில் நிறைப்பார் ஐயா. சரி, இது வந்து நிறைச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன லாபம்னு பார்த்துட்டோம், நமக்கு என்ன பலன்னு பார்த்துட்டோம். ஆனால் இதனால் பூமிக்கு என்ன பலன் ஐயா? என்ன இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், 2 வேலை இருக்குது. ஒன்று நம்மளை நம்ம இறை நோக்கி நகர்த்துறது, இன்னொன்று இந்த பூமியை புனரமைக்கிறது. ஸோ ஐயா இது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னோட ஆத்ம லிங்கங்களை யார் வைத்து பூஜிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்குறாரு ஐயா. அது வந்து இப்போதெல்லாம் நமக்கு நடக்குமான்னு கூட தெரியாது. இந்த லிங்க ரூபத்தை யார் வழிபடுறாங்களோ அவங்கள தன்னோட சீடராக ஏற்றுக்கிறார் அகத்தியர் ஐயா. நம்மளை அந்த ஆடியோக்களில் நீங்கள் கேட்டிங்கன்னா அன்பு சீடர்களேன்னு கூப்பிடுவார். அப்படி அற்புதமாக இருக்கும். ஸோ அப்படி தன்னுடைய சீடர்கள் இந்த 108 பேரும் ஒரு லிங்க ரூபத்தை வச்சு முன்னாடி ஆராதனை செய்யும்போது, அதுவும் தான் அகத்தியர் ஐயா சொல்கிற ஒரு ஆற்றல்களை ஈர்த்து, உதாரணத்துக்கு ஒரு நாள் குபேரரை ஈர்த்து அந்த ஆற்றல்கள் பெறும் பொழுது, குபேரர் வந்து இந்த பிரபஞ்ச பேரறிவில் எங்கே நிலை நின்று இயங்கி கொண்டிருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் வழிபட்டுருக்கிற அந்த லிங்க ரூபங்களுக்கு நேராக பயணப்பட்டு வருவாருங்களாம். அங்கிருந்து அந்த லிங்க ரூபத்திலிருந்து நம்மளோட ஆன்மாக்குள்ளே வந்து ஆன்மாவை நிறைத்து, காந்த சக்தியால் நிறைத்து, உயிரை காந்த சக்தியால் நிறைத்து, உடலை காந்த சக்தியால் நிறைத்து, கழிவுகளை நீக்கி, கர்ம வினைகளை நீக்கி, நித்திய ஆனந்தத்தை வழங்கின பிறகு மீதமுள்ள பிரபஞ்ச ஆற்றல்கள் நம்ம உடலை நிறைச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறமா அபரிவிதமாக இருக்கிற ஆற்றல்கள் வந்து நம்மளையும் கடந்து அப்படியே அந்த பூமிக்குள்ளே அப்படியே போகுங்களாம். அப்போது ஐயாவோட சீடர்கள் 108 பேர் வெவ்வேறு இடங்கள்லேருந்து பர்டிகுலர் டேயில் ஒரு குபேரரை கூப்பிட்றாங்க, வணங்குறாங்க, ஆற்றல்கள் கொடுக்க வணங்குறாங்கன்னா, அவர் நம்மை நிறைத்த பிறகு பூமி அப்படி நிறைப்பாராம். நிறைத்து நம்மளை சீர் செய்த மாதிரியே பூமியில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களையும் சீர் செய்வாராம். பூமியில் இருக்கிற செயற்கை மின்காந்த அலைகள்னால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் சீர் செய்வாங்களாம். அந்த மாதிரி 108 சிவத்துளிகள் நம்ம சிரசுக்குள்ளே இறங்கின மாதிரியே பூமியிலையும் இறங்கி வேலை செய்வாங்களாம். அப்போது 2 பணிகள் நடந்துருச்சு. நமக்கு இறைநிலையை நோக்கியான நகர்வு, பூமி புனரமைப்பு, 2மே நடந்துருச்சு. சரி, இது 2க்கும் நடக்கிறதுனால நமக்கு என்ன கட்டணம் என்ன கொடுக்கணும், எவ்வளோ செலவு பண்ணணும்? எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். முற்றிலும் இந்த ப்ராசஸ் வந்து எங்கேயுமே நீங்கள் ₹1 கொடுக்க வேண்டாம். சரி, அப்போ இது வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குதுன்னா நான் என்ன பண்ணணும்? இது வந்து நான் ரொம்ப ஈர்த்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸை வந்து நான் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணால், பூரண நம்பிக்கை வேணும். ஐயா இருக்கிறாங்க, ஐயா வராங்க, ஐயா நம்ம சிரசில் இருக்கிறாங்க, 48 நாள் நமக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க. நம்ம சிரசை நம்ம ஐயாவுக்கு அர்ப்பணிக்கிற மூலயமா நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்மளை சூழ்ந்துறவங்களோட வாழ்க்கை, இந்த பூமியில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் பூமி புனரமைப்பு மூலயமா மாறுது அப்படின்ற உண்மையை, சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து பூரண சரணாகதியில் இயங்குறது ஒன்றே ஒன்று தான் நம்ம ஐயாவுக்கு கொடுக்குற காணிக்கை, வேறு எதுவுமே இல்லை. சரி, இப்போது 2வது 48 நாள் முடிஞ்சிருச்சு. இதில் என்ன ஒரு அற்புதம்னா, நீங்கள் 2வது 48 நாள் முடித்து ஐயாவோட லிங்கத்தை வந்து எப்படி வந்து அந்த நூலை கட் பண்ணணும், எப்படி லிங்கத்தை பிரிக்கணும், பிரித்து அந்த லிங்கத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அது உங்களுக்கு அந்த 96வது நாள் மெசேஜ் வரும், எப்படிலாம் பிரிக்கணும், எப்படிலாம் தனியாக எடுத்து வைக்கணும்னு. பிரிச்சுட்டு அந்த லிங்கத்தை நீங்கள் மீண்டும் திருவண்ணாமலைக்கு எங்கே அருளாக பெற்றீங்களோ அதே இடத்துல திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கணும். ஏன் ஐயா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 108 சிவலிங்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் பேரறிவான ஆற்றல்களை புகுத்தியிருக்காங்க. அந்த சிவத்துளிகளை தனது சீடர்கள்
12 குழுவாக பிரிஞ்சு 108 பேருக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க. உதாரணமாக நீங்கள் பூஜை முடித்ததுக்கப்புறம் அந்த சிவலிங்கங்களை சமர்ப்பணம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணி அடுத்த குழுவுக்கு 108 சீடர்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த லிங்கத்தை நாமளே வச்சுக்கூடாது. சரி, அப்போ அந்த லிங்கத்தோட ஆற்றல் நம்ம இழந்துருவோமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு ஐயா ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்கிறாங்க. 96வது நாள் ஐயாவோட ஆத்மலிங்கத்தில் இருக்கிற பெரிய ஆற்றலை எப்படி நம்ம லிங்கத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றதும் அவரே சொல்லி கொடுத்துட்றாரு. அந்த டேல அந்த பர்டிகுலர் நாளில் அவரே சொல்லிடுறார், இப்படி வழிபட்டு இந்த ஆற்றலை உங்கள் லிங்கத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீங்கள் வைத்திருக்கிற லிங்கமானது ஒரு கோயில் கருவறையில் வைத்திருக்கிற லிங்கத்திற்கு சமமான சக்தியில் வெளியிடும். ஸோ உங்கள் வீடே கோயிலாக மாறும். அந்த சிவலிங்கம், அதாவது நீங்கள் 108 சிவத்துளிகளை ஈர்த்து பெற்ற அந்த சிவலிங்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வழிகாட்டியாக உங்கள் இல்லத்தில் உங்கள் கூடயே இருக்கும். உங்களுக்கு மட்டுமா இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 96வது நாள் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி நம்ம சிவலிங்கம் ஐயாவோட ஆற்றல் பூரா நம்ம சிவலிங்கத்துக்கு வந்துச்சோ, அதே மாதிரி ஐயா நம்ம சிரசில் 48 தினங்களாக எதனை உணர்ந்தார் அப்படின்றத வெளிப்படையாக நமக்கு இறை அன்பு ஜெயந்தி அம்மையின் வாயிலாக நமக்கு உணர்த்துவார். தனிப்பட்ட அருளுரை. உதாரணத்துக்கு சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காருன்னா, எனது அன்பு சீடர் சுரேஷ் அவர்களின் சிரசில் 48 தினங்கள் யாம் இருந்து எதனை உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ கொடுக்குறார். அதில் தெளிவாக நாம் எந்த கர்ம வினைகளை மாட்டியிருக்கிறோம், எதனால் நகர முடியல, எதனால் நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், எதை செய்தால் நம்மளோட வாழ்க்கை தெளிவாகும், அவர் என்ன செஞ்சுருக்கார் நம்ம சிரஸுக்குள்ளே, இது நம்மளோட பாதை இனிமேல் என்னவா வச்சுக்கணும், எந்த தெய்வத்தை பற்றி நம்ம நம்மளோட வாழ்க்கையை செம்மையாக்கிக்கணுன்ற எல்லா தகவலையும் சூப்பராக கொடுத்துருவார். ஸோ இதுக்கு மேலே நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ பூரண சரணாகதத்தோட பூரண நம்பிக்கையோட இந்த பூஜைகளை மேற்கொள்கிறவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தோம், எந்த மாதிரியான தாற்பயங்கள் இது நடக்குதுன்னு பார்த்தோம், கட்டணங்கள் இல்லைன்னு பார்த்தோம். அப்போ இந்த பூஜைக்கு எப்படி பதிவு செய்கிறது? ஒரு அலைபேசி எண்ணை இந்த ஆடியோவுக்கு கீழே பதிவிடுறோம். அந்த எண்ணுக்கு நீங்கள் அழைத்து எனக்கு ஆர்வம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அவங்க காலபைரவர் ஐயாவோட பூஜையை ஆரம்பிக்கிற தேதியை சொல்லுவாங்க. அந்த தேதியில் எல்லோரும் சேர்ந்து ஒரே தேதியில் தான் ஆரம்பிக்க முடியும். எல்லோரும் தனி லிங்கத்தை வாங்கி அவங்களுக்கு விருப்பப்பட்ட தேதியில் செய்ய முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் தேதி சொல்லுவாங்க, அந்த தேதியிலேருந்து வழிபட ஆரம்பிக்கணும். உங்களை ஒரு வாட்ஸ்அப் குழுவில் சேர்த்து பதிவு செஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த தகவல் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குழுவிலேயே பகிரப்படும். எந்த இடத்துக்கு லிங்கம் வாங்கணுன்ற தகவல் உட்பட, இறுதி நாளில் எப்படி லிங்கத்தை பிரிக்கணுன்ற உட்பட, மீண்டும் லிங்கத்தை எங்கே சமர்ப்பணம் உட்பட, மீண்டும் உங்களோட தனிப்பட்ட அருளுரை என எல்லாமே வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு இப்போ பகிரப்படும். மேலும் எந்த தேதியில் அடுத்த பேட்ச் துவங்குதுன்ற தகவல்களும் இந்த ஆடியோக்கு கீழே பகிரப்படும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பூஜையை நீங்கள் துவங்கலாம். ஸோ இந்த ஆத்மலிங்க பூஜையை பற்றின தாற்பரிய ஆடியோவையும் துவங்குற நாளையும் பதிவு செய்கிற அலைபேசி எண் எல்லாத்தையுமே உங்கள் நண்பர்களோடவும் உறவினர்களோடவும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அகத்திய மகரிஷிகளோட இறைப்பணியான யுகமாற்ற பணிக்கு நாமும் ஒரு சிறிய ஒரு உதவியாக இந்த ஆத்மலிங்க பூஜையை செய்து இறைப்பணியினை மேற்கொள்வோம். அனந்த கோடி அன்புகள். ஸோ இந்த 12வது ஆத்மலிங்க பூஜை செப்டம்பர் 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் லாஸ்ட் பேட்ச். இந்த இது செப்டம்பர் 28 ஸ்டார்ட் ஆச்சுன்னா 48 + 48 + 48 144 நாளைக்கு நம்ம இந்த வழிமுறைகளை, அவங்க சொல்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த யுகமாற்ற பணியில் கலந்துக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். முதல் விஷயம், 2 இன்ச் அளவுக்கு சின்னதாக ஒரு கல்லாலான லிங்கத்தை வாங்கி வச்சுக்கணும். 2வது விஷயம், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த வீடியோ ஆடியோ கேட்ட பிறகு உங்களுக்கு இந்த ஆத்மலிங்க பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்ற உந்துதல் இருந்ததுன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்கிற இந்த கான்செப்ட் ரெசனேட் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஆடியோவை கேட்டுட்டு
உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ்ல நீங்களும் பங்கு கொண்டு இந்த யுக மாற்றத்துக்கான இந்த இறைப்பணியில ஒரு சிறு பங்களிப்பை கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பொறுமையா இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு நன்றி. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல உபயோகமான கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.